ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்மார் சேனல். நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீமா தான். கீமா வந்து ஒன் கேஜ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து சோம்பு சேர்த்துடலாம். பாருங்கள் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கீமாவை சேர்த்துடலாம். கீமாவை சேர்த்து நல்லா வதங்கி வரணும். வதங்கின பிறகு தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா இது ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கொரியண்டர் பவுடரு, இது கூடவே நம்ம தேவையான அளவு மட்டன் மசாலா ஆச்சிது. எல்லாமே ஆச்சி மசாலா தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வீட்டு மிளகாத்தூள் தனியாக காலி ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி நல்லா இதில் சேர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணுவோம். உப்பு காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து நான் 3 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸும் போட்டுடலாம். இது கூடவே பெப்பர் பவுடர் ஒரு நல்ல தாராளமாக போடுங்க. பெப்பர் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக மட்டன்
கீமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ளது மறந்துடாதீங்க.